மகா பரிசுத்தரும் மீட்பெரும் ரட்சகரமாகிய கர்த்தாவே, தாசதிக்கப்பட்ட நான் தான் இந்த காலை வேலைக்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, வாரத்தின் முதல் நாளும் சபை கூடுதல் நாளும் ஆகிய இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். சபையோடு கூட சேர்ந்து உண்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, என் தகப்பனே, இந்த ஆராதின் ஒவ்வொரு பகுதியும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் தேவரே, பாடல் வேலைகள் கர்த்தாவே, ஆண்டவரே தியானிக்கிற நேரத்திலும் கர்த்தாவுடைய கரம் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, என் தகப்பனே ஆவியோடும் உண்மையோடு கூட உண்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபைகளை தாரும். ஜபாவி எங்கள் மத்தியிலே ஊற்றும். ஆண்டவரே, செய்தி நேரத்திலே ஆண்டவருடைய தாசனை எமக்குள்ளாய் நீர் மறைத்து நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசி இடைப்படுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே, என் தகப்பனே, தொடர்ந்து உடைய சமூகம் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உமக்கே எல்லா துதி கன மகிமையாவற்றை எடுக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இப்பொழுதும் சகலத்தை சிருஷ்டித்தவரும் நம்மை மீட்டுக் கொண்டவரும் ஆட்கொண்டவரும் இந்நாள் வரைக்கும் தாங்கி பலப்படுத்தின நம்முடைய தேவாதி தேவனை நோக்கி துதி கனமகிமை யாவருக்கு அவருக்கு செலுத்தி நாம் கொஞ்ச நேரம் அவரை ஆராதிப்போம். அவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராக இருக்கிறார். துதிகள் மத்தியில் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவன் நாம் துதிக்கும் போது நம் மத்தியிலே இறங்கி வந்து நம்மத்தில் அசைவாடுகிற கர்த்தர். அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை பேரிட்டு அழைத்தவர். நம்மை பரிசுத்தப்படுத்தபடி தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தவர். அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அவர் ராஜாதி ராஜனவர், தேவாதி தேவனவர். ஆம் ராஜா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறனாதா உம்மை துதிக்கிறோம். யெகோவா என நாமுள்ள பூமி அனைத்திருக்கும் ராஜாவே, பரிசுத்தர் என நாமுள்ளவரே, இருக்கிறவராக இருக்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிறவரே, அநாதி சிநேகத்தினால் எங்களை சிநேகித்து காரணத்தினால் இழுத்துக் கொண்ட தேவனையா, இம்மட்டும் பலப்படுத்தி இம்மட்டும் உதவி செய்து இம்மட்டும் போதுமானவராயிருந்தீங்க. யெகோவா ஈராயிருந்து எங்களை வழிநடத்தின கர்த்தருக்கு நன்றி. பூமி அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், போற்றுகிற ராஜா, போற்றுகிற ராஜா, போற்றுகிற ராஜா, போற்றுகிற ராஜா. வானோட சிங்காசனம் பூமியோட பாதப்படி, வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் உள்ளதான தெய்வனே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துவோம். எங்கள் ஒத்தாசை வரும் பர்வதமே, உம்மை துதிக்கிறோம். ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாத தெய்வன், இம்மட்டும் எங்களை கைவிடாதிருந்தீரே. உம்மை துதிக்கிறனாதா, எங்கள் பிராணனுடைய பார்வைக்கு அருமையாக இருந்தபடினாலே எங்களை பாதுகாத்துக் கொண்டீர். வலது பக்கத்தை மேலாக இருந்தீர், அக்கினி மதிலாக இருந்தீர். ஆண்டவரே, உங்களுடைய சட்டங்களுக்குள்ள எங்களை மறைத்துக் கொண்டீரே. எங்களை இம்மட்டு ஆளுகை செய்த தேவனுக்கு நன்றி, 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 நன்றி. வழியும் சத்தியமும் ஜீவனமான தேவனுக்கு நன்றி. நினைப்பதற்கு வேண்டதற்கு அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தருக்கு நன்றி. எல்லா பொல்லாப்புகளுக்கு நீங்களாக ரட்சிக்கிறவரை நாங்கள் உண்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் பரிகாரி, எங்கள் ஜீவாதிபதி, எங்கள் அடைக்கலம், கேடம், எங்களை சூழ்ந்திருக்கிறவர், எங்கள் பிணையால் எங்களுக்கு இறங்குகிறவரே, நீரோட்டணிக்கு நடத்துகிறவரே, வெறுமைகள் தாழ்ச்சிகளை மாற்றுகிறவரே, தேவைகளை சந்திக்கிற அற்புதம் செய்கிற தேவனுக்கு நன்றியா, நன்றியா. இக்கட்டு காலத்தில் அரணான கோட்டை, நெருக்கப்படுகிற காலங்களில் தஞ்சமா இருக்கிறவர், எங்கள் கேடகமாக இருக்கிற தேவன், அக்கினி மதிலாக இருந்து இம்மற்றைய சட்டங்களுக்குள்ளாய் மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தின, ஆசீர்வதித்த, தேவைகளை சந்தித்த மகிமையின் ராஜாவுக்கு, நித்திய பிதாவுக்கு, என்னென்னைக்கு நம்பத்தக்கவருக்கு நன்றியா, 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 நன்றி. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே நாதா. ஒருவரும் சேரா ஒளியிலே வாசம் செய்பவர் எங்கள் தேவனே. யாரும் கண்டிரார் மகிமையுடையவர். மறுபடியும் பாடுவோமா? ஜீவிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பாடி பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்கிறவர், நீ ஒரு அதிசயமாய் நடத்துகிற தேவனை துதிக்கிறீர்கள் என்று சொன்னீர் ராஜா. அல்லேலூயா. இம்மட்டும் சட்டங்களுக்குள்ளாய் மறைத்துக் கொண்டீரே நாதா.
நீர் யோசனையிலே பெரிய செயலிலே வல்லவராக இருக்கிறபடினாலே நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை குறித்தபடி நினைவுகள் திட்டங்கள் மேலானவைகள் அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ஐயா. உள்ளகரத்தில் வரைந்திருக்கிறவரே உண்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். காரியத்தை வாய்க்க செய்ய ராஜா. எங்கள் காரியங்களை மேற்கொண்டு கொள்கிற தேவன் ஐயா. எங்கள் ஒழுக்கங்களை மாற்றுகிற தேவன். சஞ்சலம் நீங்க உன்னை சந்தோஷப்படுத்துவேன் சொன்னீரேன். சஞ்சலம் தவிப்போ ஓடி போகும் என்று சொன்னீரேன் ராஜா. உடைய சமூகமே எங்களுக்கு நித்திய பேர் ஐயா. நீர் எங்களுக்கு போதுமானவர். அதற்காக நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி. செய்து முடித்திருக்கிறதான தேவனை முந்தை எங்கள் அன்பு கூர்ந்த கர்த்தர் எங்களை முற்றுமுடிய ரட்சிக்கணில் வல்லவராக இருக்கிறேன். சகல ஆறுதலின் தேவனே, எங்கள் தேச்சர வாழனே, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்தவர், இம்மட்டும் உதவி செய்த எவனேசரே, இம்மானுவேலனே, உங்கள் துக்க சந்தோஷமாக மாற வேண்டும் சொன்னீரே. அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.
கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, கடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாயிடும் வெள்ளம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாயிடும் வெள்ளம் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். இயேசு கைவிட மாட்டார். சொல்லுமா, எங்கள் துக்கம், எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து சமரமரமரா. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடலையா. எல்லா துக்கங்களையும் மாற்றுகிறவரே, ஆற்றுகிறவரே, தேற்றுகிறவரே, எங்களை விசாரிக்கிறவரே, நினைவுகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. குழந்தைகளோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்க. தொடர்ந்து ஒரு சபம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைந்த உள்ளங்களை ஆற்றுகிறதான தேவன், தேற்றுகிறதான தேவன், இம்மற்றின் தாங்கி பலப்படுத்தி ஏற்ற சமயத்தில் உதவி செய்து எவனேசராய் இம்மானுவேலனாய் கூட இருந்து, மாறாதவராய் மனதுருக்கத்தின் தேவனாய் கூட இருந்து, பக்கபலமாய் அக்கினி முதலாக இருந்து விசாரித்து விசாலத்தில் கொண்டு வந்து, ஆண்டவரே பஞ்சகாலத்தில் திருப்தியாக்கிற தேவன் இந்த நாட்களிலே எங்களை போஷித்து பராமரித்து பாதுகாத்து வருகிறேன். அந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிற ஐயா, அந்த மாறாத கிருபைகளுக்காய் நன்றி ஐயா. தொடர்ந்து ஒரு சமயம் எங்களோடு இருக்கட்டும், எங்களோடு பேசுங்கப்பா, பேசுங்க. எங்களை நினைவுகூர்ந்து ஆஸ்வதிங்க. எங்கள் கரங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தரை மட்டுமாய் துணை நின்றீராய் நன்றி. தொடர்ந்து நம்முடைய சமூகம் எங்களுக்கு துணை நிற்கட்டும். எங்களை வழிநடத்துங்க, பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 23. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி
தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் வாசித்து முடிந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி இந்த நாளை காண செய்திருக்கிறார். இம்மட்டும் நடத்தின தேவாதி தேவன் இப்பொழுதும் நம்மளோட பேசும்படிக்கு நாம் ஆயத்தப்படுவோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7-20 இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். இந்த வசனங்களுடைய பின்னணி என்னவென்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் 40 வருட வனாந்திர பிரயாணத்துக்கு பின்பு கானான் தேசத்திற்குள் செல்லும் கிழக்கத்திய தெற்கு வழியாக யோர்தானுக்கு இக்கரையில் மோவாப் சமவெளியில் அவர்கள் இருக்கும் பொழுது மோசே நியாயப்பிரமாணத்தை மறுபடியும் அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இதுதான் உபாகம புஸ்தகத்தினுடைய செய்தி. இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இந்த தலைப்பில் மோசே அவர்களுக்கு செய்தி கொடுத்தார். Remember the Lord your God. கர்த்தரை மறக்கக்கூடாது, எப்பொழுதும் நாம் நினைக்க வேண்டும். மறவாதிருக்க என்ன செய்ய வேண்டும், எப்படி நாம் அவரை மறக்க கூடும் என்பதை இந்த அதிகாரத்தில் மோசே எடுத்துரைத்திருக்கிறார். முதலாவது பார்த்தீங்கன்னா, இந்த 8ஆம் அதிகாரம் 7-10 இவ்விதமாய் சொல்லுகிறது: தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிற அந்த தேசத்தினுடைய செழிப்பு எவ்வளவு விசேஷமானது என்பதை அவர் கூறுகிறார். கூறிவிட்டு அவர் சொல்கிறார், அந்த நல்ல தேசத்திற்காக நீங்கள் தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படி ஸ்தோத்திரிப்பதன் மூலம் நீங்கள் தேவனை மறக்கவில்லை என்பதை வெளிப்படுத்துகிறீர்கள் என்று அவர் சொன்னார். அடுத்து, செழிப்பான தேசத்தில் பிரவேசித்த பின்பு புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அதிலே குடியிருக்கும் பொழுது, உங்கள் ஆடு மாடுகள் திரட்சியாகும் போது, பொன்னும் வெள்ளியும் பெருகும் போது, உங்களுக்குள்ள எல்லாம் வர்த்திக்காகும் போது உங்கள் இருதயம் மேட்டிகமையாக கூடும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கிறார். அப்படி மேட்டுமை ஆகும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், நீங்கள் தேவனை மறக்கக்கூடும். ஆம், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவர், வனாந்திரத்தில் உங்களை பாதுகாத்தவர், பராமரித்தவர் என்பதை நீங்கள் மறந்து போவீர்கள். மட்டுமல்ல, நான் சம்பாதித்தேன், எல்லாம் என்னுடையது என்று நீங்கள் நினைப்பதன் மூலம் தேவனை நீங்கள் மறக்கக்கூடும். அது மட்டுமல்ல, அவருடைய வசனத்தை நீங்கள் கை கொள்ளாமல் போவதன் நிமித்தம் நீங்கள் அவரை மறப்பீர்கள். கடைசியாக சொன்னாரு, தேவனை நீங்கள் சேவிக்காமல் போவீர்கள் என்று சொன்னார். அதாவது பிற தெய்வங்களை சேவிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை மறக்கக்கூடும். எனவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் அறிவுரை கூறினார். எனவே இப்படி கர்த்தரை மறக்காதபடிக்கு எப்பொழுதும் அவரை நினைக்க வேண்டும் என்று சொல்லி மோசே இந்த செய்தியை அவர்களுக்கு சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து
நாம் கற்றுக்கொள்கிற இந்த நாட்களுக்கு நமக்கு வேண்டிய செய்தி என்ன என்று சொல்லி நான் பார்க்கும்போது, முதல் காரியம், மீட்ட தேவனை நாம் நினைப்போம். இதான் முதல் பாயிண்ட். சங்கீதம் 49:15 விதமாய் சொல்லுகிறது, தேவன் நம்மை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்டார். எந்த மனிதனும் தன்னுடைய திரளான செல்வம், அதிகாரம், செல்வாக்கு, தனிப்பட்ட வழிபாடுகள், மத ரீதியான அனுசாரங்கள், நற்கிரிகள் மூலம் தன்னையோ தன்னை சார்ந்து கொண்டவர்களையோ அவன் மீட்க முடியாது. அப்படின்னா ரட்சித்துக் கொள்ள முடியாது. எவ்வளவு கரை கொடுத்தாலும் முடியாது. அப்ப எப்படிதான் நமக்கு ரட்சிப்பு என்று சொன்னால், இயேசுவின் நாமத்தினாலும் மாசில்லாத குற்றமற்ற வெளியேறப்பெற்ற இயேசுவின் ரத்தத்தினால்தான் நமக்கு மீட்பு உண்டு. சங்கீதம் 49:9 விதமாய் சொல்லுகிறது, எனவே நம்முடைய ஆத்ம மீட்பு அருமையானது அப்படின்னு சொன்னா, இட் இஸ் டூ ஹை, அது வெரி காஸ்ட்லியா, அது மிகவும் விலை உயர்ந்தது. அந்த மீட்பு எப்படிப்பட்டது? தேவன் நமக்கு கொடுத்த மீட்பு எப்படிப்பட்டது? அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து அல்ல. வேதம் சொல்கிறது, 1 யோவான் 3:8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். அடுத்து யோவான் 8:34 சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். அப்படியானால் தேவன் நம்மை எப்படி மீட்டார் என்று சொன்னால், அடிமைத்தன வீடாகிய பிசாசின் கையிலிருந்து தேவன் நம்மை மீட்டெடுத்தார். அப்படிதான் நாம் எல்லாரும் மீட்கப்பட்டோம். அப்படியானால் நம்மை மீட்ட தேவனை எப்போது நாம் நினைக்க வேண்டும். ஒரு நாளும் ஒருபோதும் நாம் அவரை மறக்கவே கூடாது. அப்போ தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்வதன் மூலமாய் நாம தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை காத்துக் கொள்கிறோம் என்ற அர்த்தம். அப்படி செய்வோம் என்று சொன்னால் தேவனுடைய கிருபையின் நன்மையும் நம்மை தொடரும். ஜீவனோட நாளெல்லாம் தொடரும் என்று சங்கீதம் 23:6 சொல்லுகிறது. மாறாக நம்முடைய ரட்சிப்பை நாம் காத்துக் கொள்ளாமல் இருப்போம் என்று சொன்னால், தேவனை மறக்கிறவர்களை தீவனை தொடரும், அதாவது கஷ்டங்கள் உண்டாகும். அப்ப நம்முடைய முதல் காரியம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், நம்மை மீட்ட தேவனை எப்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். எப்படி? அந்த மீட்பை காத்துக் கொள்வதன் மூலமாய், அந்த மீட்பில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நாம் எப்பொழுதும் தேவனை நினைக்கிறோம், தேவனை மறக்கவில்லை என்று அர்த்தம். அடுத்து இரண்டாவது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இம்மற்றும் நம்மை வழிநடத்தின தேவனை துதிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அருமையான, அதாவது கிரேட் பிராமிஸ் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய நமக்கு 2 விதமான வாக்குத்தத்தங்கள். ஒன்று இந்த உலகத்திற்குரிய வாக்குத்தத்தங்கள், இன்னொன்று நித்திய வாழ்வுக்குரிய வாக்குத்தத்தங்கள். இந்த உலகக்குரிய வாக்குத்தத்தங்களை பார்த்தீங்கன்னா அநேகம் உண்டு. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய குடும்பம், தேவை, ரட்சிப்பு, உயர்வு, விடுதலை, சுகம், சமாதானம், பாதுகாப்பு, தேவ சமூகம், வெற்றி, நீதி செய்வது, காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுப்பாரு, சோதனைகள் எப்படி நமக்கு வெற்றி கொடுப்பாரு, தேவ பலன், இப்படி பலவிதமான இந்த உலகத்துக்குரிய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதே சமயம் நம்முடைய நித்திய வாழ்வு, வரப்போகிற நித்திய ஜீவன், இயேசுனுடைய மகிமை அடைந்து நாம் அவரோடு இருக்க போகிறோம், 1000 வருடம் அவரோடு அரசாட்சி செய்ய போகிறோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவன் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு அடுத்து வேறு சொல்கிறது, அநேக துன்பங்கள் உண்டு. சங்கீதம் 34 சங்கீதம் 19 இவ்விதமாய் சொல்கிறது, நீதிமானுக்கு உண்டாகிற துன்பங்கள் அநேகமாய் இருக்கும், ஆனால் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குவார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், அது மட்டுமல்ல,
யோவானுக்கு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாகியிருக்கிறது. மட்டுமல்ல, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு சோதனைகள் உண்டு. இந்த உலகத்தில் நமக்கு பலவிதமான சோதனைகள் உண்டு. ஆனாலும் சோதனையை தாங்கவும் அந்த சோதனையில் தப்பித்துக் கொள்ளவும் தேவன் வழி உண்டாக்குவார் என்று வேதம் நம்மை பலப்படுத்துகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது நம்ம ஒரு துக்கமான சூழ்நிலையில் இருக்கிறோம். இந்த நாட்கள் நிச்சயமாகவே நமக்கு ஒரு துக்கத்தின் நாட்களாகவே இருக்கிறது. ஆனால் யோவானுக்கு எழுதின புத்தகம் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார். எனவே மீட்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளுக்கு தேவன் அருமையான வாக்குத்தத்தங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, ஏசாயாவுக்கு எழுதின புத்தகம் 46ஆம் அதிகாரம் 3-4 இவ்விதமாய் சொல்கிறது, இதுவரைக்கும் அப்படி செய்து வந்தேன். என்ன செய்து வந்தார் நம்முடைய வாழ்க்கையில் தேவன்? தாங்கினார், தப்புவித்தார், சுமந்தார், ஏந்தினார், விடுவித்தார், விசாலத்தில் கொண்டு வந்தார், நன்மையால் இவைகளால் திருப்தி ஆக்கினார். அந்த வசனம் சொல்கிறது, இனிமேல் அப்படி செய்வேன். அப்ப ஆண்டவர் இனிமேல் அப்படி செய்ய அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, கொஞ்ச காலம் நாம் பாட அனுபவிக்கிறோம், அனுபவிக்க வேண்டி இருக்கிறது என்று சொல்லி 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. ஆனாலும் 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்கிறது, அதி சீக்கிரத்திலே நாம் அனுபவிக்கிற இந்த உபத்திரவங்கள் நீங்கி போகும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் மட்டும் நம்மை நடத்தினார், ஆட்கொண்டார், ஆளுகை செய்தார், பராமரித்தார், பாதுகாத்தார், பக்கபலமாய் இருந்தார், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்தார், நன்மையினால் திருப்தி ஆக்கினார், விசாலத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு, நம்முடைய கரங்களை பலப்படுத்தியிருக்கிறாரு, நமக்கு துணை நின்றிருக்கிறாரு, நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை விரிவாக்கி இருக்கிறாரு. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? பேசுகிறது, நன்றி செலுத்த கடவோம். எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லப்பட்டது, கர்த்தர் கொடுத்த நல்ல தேசத்துக்காய் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னது போல நாமும் தேவனுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்த வேண்டும். இவரேல் 13:15 விதமாய் சொல்கிறது, உதவியின் கனியாக ஸ்தோத்திரம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்துங்கள். சங்கீதம் 103:1-2 விதமாய் சொல்கிறது, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்படி நாம தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவன் செய்த ஒவ்வொன்றை நினைத்து 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 தேவனை நாம் துதிக்க வேண்டும். அதன் மூலம் நாம் தேவனை மறக்கவில்லை, நாம் தேவனோடு இருக்கிறோம், தேவன் மேல் நாம் நினைவாக இருக்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். முதல் காரியம், நம்மை மீட்டுக் கொண்ட தேவன், அந்த ரட்சிப்பை காப்பதன் மூலமாய் நாம் தேவனை மறக்கவில்லை, தேவன் மேல் நினைவாயிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த முடியும். 2வது, இம்மட்டு நடத்தினார், எல்லா நன்மைகளையும் தந்தார், ஜீவனோட சுகத்தோடு வைத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்தும் போது நாம் தேவனோடு கூட இருக்கிறோம், தேவன் மேல் நினைவாயிருக்கிறோம், தேவனை நாம் மறக்கவில்லை என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிறோம். பிரியமானதோட பிள்ளைகள், அடுத்து 3வது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இப்படி ஆசீர்வதிக்கும் போது மோசே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்கள் இருதயம் மேட்டுமையாகி விடாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். ஆம், நமக்கு வாழ்விலே நம் நினைத்த காரியங்கள்லாம் நடக்கும் பொழுது, செல்வங்கள் பெருகும் பொழுது, எல்லைகள் விரிவாகும் போது, எல்லா விதத்திலும் நமக்கு ஒரு பெருக்கம் உண்டாகும் பொழுது என்ன நடக்கும்? மோசே அன்றைக்கு அந்த ஜனங்களை எச்சரித்தது போல நமக்கும் நடக்கும். அந்த அபாயம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இருதயம் மேட்டுமையாகிவிடும். அப்ப அப்படி மேட்டுமை ஆகாதபடிக்கு நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதற்காக?
அப்படின்னு சொன்னா தேவன் நம்மை இன்னும் ஆஸ்வதிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அந்த தேவனுடைய கரத்தில் இருக்கிற அந்த நம்மை குறித்த நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துக் கொள்ளும்படிக்கு நாம் நம்மை தாழ்த்த வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தாழ்த்துதல் சொன்னாலும் என்ன அர்த்தம்? எப்படியெல்லாம் நம்மை தூக்கெடுத்தார், எப்படியெல்லாம் நம்மை நடத்தினார் என்பதை மறக்காமல் இருப்பதற்கு பேர் தாங்க தாழ்மை. மறந்துட்டா மேட்டிமை ஆயிடும். வேதம் சொல்ல தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார், தாழ்மை உள்ள பிள்ளைகளை அவர் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்களில் உண்மையாகவே நாம் தாழ்ந்து போய் இருக்கிறோம். பலவிதமான கஷ்டங்கள், பாடுகள் நிமித்தம், பொருளாதார நெருக்கடிகள் நிமித்தம் உண்மையாகவே நாம தாழ்ந்து போயிருக்கிறோம். ஒரு பக்கம் நாம் அப்படி தாழ்ந்து போயிருந்தாலும் இன்னொரு பக்கம் நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தாழ்மை வரும் நாட்களிலே நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, உயர்வை நிச்சயமாய் கொண்டு வரப்போவதற்கு கொண்டு வர. அது மட்டுமல்ல, அடுத்த மோசே அவர்களை எச்சரித்தார், கர்த்தருடைய வசனங்களை கை கொள்ளாமல் போய் நீங்கள் தேவனை மறக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும், ஜாக்கிரதையாயிருங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு கூட அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் கேட்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, வசனத்தை கேட்கிறவன் நீதிமான் அல்ல, அதை மறக்காமல் தன் இருதயத்தில் வைத்துக் கொண்டு அந்த வசனத்தின்படி நடக்கிறவன் தான் நீதிமான். ஏன் அப்படி செய்ய வேண்டும்? யாக்கோபுக்கு எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, அப்படி வசனத்தை மறக்காமல் விட்டு விடாமல் அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் போது மட்டும்தான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். அப்ப தேவ நோக்கம், தேவ சித்தம் ஆசீர்வாதம் கொடுப்பது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், எனவே கர்த்தருடைய வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது, நான் கர்த்தரை மறக்கவில்லை, நான் கர்த்தருடைய வசனத்தை மறக்கவில்லை, நான் கர்த்தருடைய வசனத்தின் மேல் நோக்கமாக இருக்கிறேன், நான் கர்த்தரின் மேல் நோக்கமாக இருக்கிறேன் என்பதை நாம் வெளிப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்கும் போது நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கர்த்தரை இவ்விதமாய் நீங்கள் வெளிப்படுத்தி, கர்த்தரை நான் மறக்கவில்லை, என்னை மீட்டுக் கொண்ட கர்த்தரை நான் மறக்கவில்லை, அவர்கள் செய்த நன்மைகளை நான் மறக்கவில்லை, அவர் வசனத்தின்படி நான் நடக்கிறேன் என்று எத்தனை பேர் நாம் சாட்சி கொடுக்க முடியும்? யோசித்து பாருங்கள். எனவே 2 காரியங்களை கேட்டோம். 3ஆவதாக அந்த உபாகத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 19-20 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரை நாம் சேவித்து அவரை மட்டும் பணிந்து கொள்ள வேண்டும். மோசே அவர்களை எச்சரிக்கிறார், தேவன் அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்தவர்களை மீட்டார். எனவே கர்த்தரை சேவிக்காமல், கர்த்தரை மறந்து அந்நிய தேவர்களை நாடி போகாதிருங்கள், அப்படி சென்றால் உங்களுக்கு அழிவு வரும் என்று அவர்களை எச்சரிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம கர்த்தரை மறக்கவில்லை, கர்த்தரை மேல் நினைவாயிருக்கிறோம் என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும் என்று சொன்னால், அவரை மட்டும் நாம சேவிக்கும் போது, அவருக்கு மட்டும் நாம் ஆராதனை செலுத்துவதன் மூலமா தான் நாம் கர்த்தரை மேல் நினைவாயிருக்கிறோம், அவரை மறக்கவில்லை என்பதை 3ஆவதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெளிப்படுத்துகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எழுத்தின்படி விக்கிரக ஆராதனை செய்வது கிடையாது. ஆனாலும் நாம வேறு தேவர்களை சேவிப்பது கிடையாது. ஆனால் யார் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு அவர்கள் அன்பு கூறவில்லையோ அவர்கள் தேவனை முழு இருதயத்தோடு சேவிக்கவில்லை என்றார். அப்ப வேதம் நமக்கு சொல்லுகிறது, நம்முடைய தேவனாய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு பலத்தோடும், முழு ஆத்மாவோடும் நாம் அவரை சேவிக்க வேண்டும். அப்படி அவரை சேவிக்க விடாமல் நம்மை தடை செய்கிற நமக்குள் இருக்கிற காரியங்கள் என்ன? அதுதான் விக்கிரகம். நன்றாக யோசித்து பாருங்கள். விக்கிரகம் வெளியிலே இல்லை, வெளியில இல்லை. தேவனை முழு இருதயத்தோடு சேவிக்காதபடிக்கு, ஆராதிக்காதபடிக்கு நமக்குள் என்ன தடைகள் இருக்கிறது? அதுதாங்க விக்கிரகம். அதை நாம் அப்புறப்படுத்த வேண்டும், அப்புறப்படுத்த வேண்டும். அடுத்து பைபிள் சொல்றது, தேவனை நினைக்க விடாமல் தேவனை மறந்து போகிற செய்கிற காரியங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள். எப்பொழுது என்னால் தேவன் மேல் நோக்கமா இருக்க முடியல? அடிக்கடி நான் தேவனை மறந்து விடுகிறேன். என்ன காரணம்? நம்முடைய பேச்சு, நம்முடைய சிந்தனை,
செயல்பாடுகள் அநேக நேரத்தில் நாம் அதுக்கு அதிகமா இடம் கொடுப்போம். அதிகமா வேற காரியங்களை பேசி, வேற காரியங்களை சிந்தித்து, வேற செயல்பாடுகள் செய்வதன் நிமித்தம் நாம் தேவனை மறந்து விடுவோம். மறக்கக்கூடிய நிலை உண்டாகும். எப்போது அவர் மேல் நினைவாக இருக்க முடியாது. இப்படி எந்த காரியங்கள் தடை செய்கிறதோ அதுவும் விக்கிரகம் தாங்க. அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவன ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்ப தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல், எத்தனை பேர் தன் வாழ்க்கையில தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் உலகத்துக்கும் உலக காரியங்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது அதுவும் விக்கிரம் தான் தேவனுடைய பிள்ளைகள். மாத்திரமல்ல, 1 சாமுவேல் 15 அதிகாரம் 22 சொல்கிறது, stubbornness, முரட்டாட்டம் பண்ணுவது. இந்த முரட்டாட்டம் பண்ணுவது விக்கிரக ஆராதனைக்கு சரி. ரட்சிக்கப்படாத முன்பு நம்முடைய சித்தம், நம்முடைய விருப்பம், நம்முடைய வழின்னு சொல்லி நம்ம போயிட்டோம். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாம இப்படி போக முடியாது. அப்படின்னா நாம் எப்படி இருக்கணும்? ஏசாயா 55 அதிகாரம் சொல்லுகிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அடுத்து, உங்கள் வழிகளும் என் வழிகள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய நினைவுகள் என்ன, அவருடைய வழிகள் எது, அதுல தான் நாம் நடக்கும்படிக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பிறகும், நாம மீட்கப்பட்ட பிறகும் நம்முடைய வழிகளிலே, நம்முடைய சுயத்திலே, நம்முடைய விருப்பம் போல் நாம் வாழ முடியாது. எனவே தான் ஒரு பக்தன் அழகாய் ஜெபிக்கிறான். சங்கீதம் 143:10, உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதிய ஆண்டவரே, நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான வழியிலே நடத்தட்டும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். பிரியமானதை பண்ணாங்க. எனவே நாம் செய்ய வேண்டிய காரியம், அவருடைய வழிகளிலே நாம் நடந்து அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அவரையே நாம் சேவிக்க வேண்டும். ஒரு சில அவரை சேவிப்பார்கள். ஆனா அதோடு நின்று விடக்கூடாது. அதற்கு மேலாகவும் நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார். பிலிப்பியருக்கு எழுதின புத்தகம் 3 அதிகாரம் 13-14 இவ்விதமாய் சொல்லுகிறது, பின்னானவைகளை மறந்து முன்னானவர்களை நாடி தேவன் நம்மை அழைத்த அந்த பந்தய பொருள் லெக்கு நோக்கி நாம் தொடர வேண்டும். அப்படின்னா பின்னாடியில் ஒரு நாளுக்கு நாள் மறந்து முன்னானவைகள் நாடி நாம் என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும். அப்படி செய்யும் போது நாம் கர்த்தரை மறக்கவில்லை. நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம். அவர் மேல் நினைவாக இருக்கிறோம். அவரை குறித்த நினைவுகளால் நாம் ஆளப்படுகிறோம், நடத்தப்படுகிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்துகிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், யோசித்து பாருங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் ஆரம்பத்தில் ஒருவேளை அப்படி இருந்திருப்பார்கள். நாட்கள் போக போக அப்படி அதை மறந்திருப்பார்கள். அப்ப நாம் கர்த்தருக்குள் இருக்கிறோம், ஊக்கமான ஆவியோடு அவரை சேவிக்கிறோம் என்பதற்கு எது அடையாளம் என்று சொன்னால், கர்த்தரை குறித்த காரியங்கள் நாம் வளர வேண்டும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது, நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே எல்லா ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு பெருகும். 2 பேர் புத்தகம் 1 அதிகாரம் 3-4 இவ்விதமாய் சொல்லுகிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமையை செயல்படுத்தி அந்த வாக்குறுத்தமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார் என்று சொல்லி, அப்போ இது ஒரு தேவ தரிசனம். நமக்கு தேவ தரிசனம் இதனெல்லாம் நாம் வளர வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னா, தேவனுடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும். நாளுக்கு நாள் தேவனை குறித்த அறிவு, அப்படின்னா வசனத்திலே அறிகிற அறிவு, ஆவிக்குரிய கனிகள், அவருடைய தெய்வீக சுபாவத்திலே நாம் வளர வேண்டும். வரங்களை குறித்த ஒரு அறிவு, அதிலே நாம் வளர வேண்டும். அது மட்டுமல்ல, ஊழியர்களை குறித்த ஒரு அறிவு, நற்கிரிகள், இப்படி எல்லா விதத்திலும் நாம் வளரும் போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. 3 காரியங்களை பார்த்தோம். நம்மை மீட்ட தேவனை நாம் நினைப்போம், நம்ம மீட்ட தேவனை நாம் துதிப்போம், நம்மை மீட்ட தேவனை மட்டும் நாம் சேவிக்க வேண்டும். அப்படி செய்வதனால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்கிறது? வேத 115 சங்கீதம் 12 சொல்லுகிறது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். பாத்தீங்களா? அப்ப ஆண்டவர் நம்மை நினைக்கிறவர். சங்கீதம் 8 சொல்லுகிறது, மனுஷனை நீ நினைக்க அவன் எம்மாத்திரம் உண்மை. ஆனாலும் கர்த்தர் நம்ம நினைக்கிறார். நம்மள ஒரு சிலத்தில் நினைப்போம்.
அவரை நினைக்க நான் எம்மாத்திரம், அண்ட சராசரங்களை படைத்த மகத்துவமுள்ள மகிமையின் தேவன் ஒன்றுமில்லாத என்னை நினைக்க நான் எம்மாத்திரம். ஆனாலும் கர்த்தர் நம்மை நினைவுகிற தேவன். அதை குறித்து வேதம் சொல்கிறது. ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் விதமாய் சொல்கிறது, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளை கரண்டாமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். அப்ப கர்த்தர் நம்ம நினைவா இருக்கிறார், எப்போது நம்ம நோக்கமா இருக்கிறாரு. மட்டுமல்ல, அவர் நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறாரு, அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்றே வேதம் சொல்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 7 அதிகாரம் 16 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, முழு உலகத்தையும் தேவன் அழிக்க சித்தம் கொண்டு ஒரே ஒரு குடும்பத்தை மட்டும் தப்புவித்தார், நோவாவும் அவனுடைய பிள்ளைகளை. மொத்தம் 8 பேர். தேவன் நோவாவுக்கு சொன்ன ஒரு பேழையை உண்டு பண்ணு என்று சொன்னார். அது எல்லா ஜீவராசிகளும் உன்னோடு சேர்த்துக் கொண்டு என்று சொன்னார். நோவா அப்படியே செய்தார். நோவாவையும் குடும்பத்தாரின் தேவன் பேழைக்குள்ளாக அனுப்பி, எல்லா ஜீவராசிகளையும் பேழைக்குள்ளாக அனுப்பி கதவை அடைத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதன் பிறப்பு பெருவெள்ளம் வந்தது. பெருவெள்ளம். அடுத்து 8 அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நினைவு கூர்ந்தார் நோவா குடும்பத்தையும் பேழைக்குள்ளாக இருக்க எல்லா ஜீவராசிகளையும் கர்த்தர் அப்படின்னா முழு உலகத்தை நினைவு கூர்ந்தான் அர்த்தம். நினைவு கூர்ந்தார். எனவே அவர் காற்றை அனுப்பி அவர் ஜலத்தை வற்றி போகும்படி செய்தார். அடுத்து 9:1 சொல்கிறது, தேவன் நோவாவையும் அவருடைய பிள்ளைகளையும் மறுபடியும் ஆஸ்வதித்தார். ஆதியாகமத்தை நாம் பார்க்கிறோம் 1 அதிகாரம் 28 வசனத்திலே ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஆஸ்வதிக்கிறார். ஆனால் அந்த சந்ததியோ அழிந்து போனது. தேவன் மறுபடியும் நோவாவின் சந்ததியை மறுபடியும் ஆஸ்வதிக்கிறார். எதை காண்பிக்கிறது? சீக்கிரத்தில் இந்த ஊரடங்கு நீங்க போகிறது. நாம் இழந்து போன ஆஸ்வாதங்களை தேவன் நமக்கு மறுபடியும் தரப்போகிறார். மறுபடியும் நாம் ஆஸ்வதிக்கப்பட போகிறோம். மறுபடியும் கர்த்தர் நம்முடைய கரங்களை பலப்படுத்த போகிறார். மறுபடியும் தேவன் நம்மை நடத்த போகிறார். இதாங்க உண்மையில ரட்சிப்பு என்பது. ரட்சிப்பு. எனவே மறுபடியும் கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கவே போகிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் தைரியப்பட வேண்டிய அவசியமா இருக்கிறது. கர்த்தர் எப்பொழுதும் தம்முடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். தம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே இன்னைக்கு நாம் 3 காரியங்களை கற்றுக்கொண்டோம். 1, நம்மை மீட்ட தேவன். நம்ம கொடுத்த மீட்பு எப்படிப்பட்டது? அவர் எப்போது நினைப்போம். அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்வதன் மூலமாய் நாம் அவர் மேல் நினைவா இருக்கிறோம். அந்த ரட்சிப்பை நாம் அசட்டை செய்யக்கூடாது. அந்த ரட்சிப்பை காக்கும்போது அவருடைய கிருபையை நாம் காக்கிறோம். நன்மையும் கிருபையும் உடைய தொடரும். தேவனுடைய நாளெல்லாம் தொடரும். அடுத்து நம்மை மீட்ட தேவன் இத்தனை நாட்களும் இந்நாள் வரைக்கும் எவ்வளவு அற்புதமாய் நம்மை நடத்தி வந்தார். நாம் எந்த கீழான நிலையில் இருந்தோம், எப்படி தூக்கி எடுத்தார், எப்படி தாங்கி பலப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதித்து எப்படியெல்லாம் நன்மைகளை கொடுத்து நாம் நினைத்து பார்க்கிறோங்க. வேற்றுமை அடைந்து கர்த்தரை மறக்கக்கூடாது. நாம் நடந்து வந்த பாதையை மறக்கக்கூடாது. நாம் துன்பம் அனுபவித்த அந்த பாதைகளை மறக்கக்கூடாது. நாம் சிறுமைப்பட்டிருந்த நேரத்தை மறக்கக்கூடாது. தேவனாய் கர்த்தர் நம்மை தேடி வந்து மீட்டுக் கொண்டார், தூக்கி எடுத்தார், ரட்சித்து மீட்டுக் கொண்டு எத்தனை ஆசீர்வாதங்களை கொடுத்தாருங்க. இப்ப கொஞ்ச நாட்கள் நம்ம கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான். ஆனா இதுவரைக்கும் நம்மை நடத்துறது இனிமேல் நடத்துவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. அந்த வார்த்தைகள் நிச்சயமா நிறைவேறும். ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை போய் சொன்னார், தாமதித்தாலும் காத்து அது நிச்சயம் நிறைவேறும் என்று பைபிள் சொல்லுது. எனவே எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துவோம். அது மட்டுமல்ல, தாழ்மையாக இருப்போம். தாழ்மையாக. அது மட்டுமல்ல, எப்பொழுது அவருடைய வசனத்தை நாம் கை கொள்ளணும். நாம் ஆஸ்வதிக்கப்பட ஒரே வழி, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி, தேவன் விரும்புகிற வழி என்னன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தையை நாம் கை கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்கு ஆசீர்வாதங்கள். அடுத்து நான் சொன்னேன், கர்த்தரை மட்டும் நாம் சேவிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடல் சொன்ன அவரை நாம் சேவிக்கும் போது, அவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது, அவரை முக்கியப்படுத்தும் போது நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டாருங்க. கைவிடவே மாட்டார்.
அவரை மட்டும் நாம் சேவித்து அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்து எல்லாவற்றுக்கும் அவரை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளை சந்திப்பார்கள். எனவே அவரை மட்டும் நாம் சேவிப்போம். அதன் மூலமா நாம கர்த்தரை மறக்காம கர்த்தர் மேல் நினைவாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துவோம். கடைசியா உங்களுக்கு சொன்ன நாடு சேவிக்கிறது மட்டுமல்ல, அறிகிற அறிவில நாளுக்கு நாள் நாம் கர்த்தரோட ஆக்டிவா இருக்கிறோம். ஒரு ஊக்கமான உண்மையான விசுவாசி, உயிருள்ள விசுவாசியா நாம் இருக்கிறோம் என்பதற்கு என்ன அடையாளம்? அதெல்லாம் மறந்து நாளுக்கு நாள் புதிய அனுபவங்களை, புதிய கிருபைகளை பெற்று ஜெப ஜீவத்திலே கர்த்தர் கடந்த காலத்தில் வளர்ந்து போயிட்டே இருக்கணும். இப்பெல்லாம் நமக்கு உண்மையிலே ஒரு பக்கம் கஷ்டமானாலும் ஒரு பக்கம் இந்த காலங்கள் தேவனை சேர்வதற்கும் அண்டிக் கொள்வதற்கும் நம்மை நாம் சோதித்து பார்ப்பதற்கும் தேவனோட ஒப்புரவாவதற்கும் இது மிக அருமையான தருணம். தேவனுடைய பிள்ளைகள், கடைசியா நான் சொன்னேன், அவர் நம்மை நினைக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நோவாவை அவன் பிள்ளைகளை கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வாதம். அப்படின்னா இந்த 200 தேசங்களுக்கு மேலாக பாதிக்கப்பட்டிருக்கு. நம்மை மட்டுமல்ல, கர்த்தர் எல்லோரையும் ஆஸ்வதிக்க விரும்புகிறார்கள். இது உலகளாவிய ஒரு துன்பம். மறுபடியும் மனுக்குலத்தை இங்கே ஆஸ்வதித்தது போல கர்த்தர் மறுபடியும் தேசங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அப்படியானா ரட்சிக்கப்பட்ட நம்மை விசேஷமாய் அவர் ஆஸ்வதிக்க போகிறார். இந்த நிச்சயத்தோடு கூட இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் மறுபடியும் என்னை ஆஸ்வதிப்பார், மறுபடியும் என் தலையை உயர்த்துவார், மறுபடியும் என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிகள். கர்த்தர் அப்படியே செய்வார். நாம் இப்போது ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி ராஜா, நன்றி. எப்போதும் நீர் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறீர், நோக்கமாக இருக்கிறீர். எங்களை நினைத்துக் கொண்டிருக்கிற தேவன், எங்களுக்காய் பரிதவிக்கிற தேவன். ஒரு தகப்பனை போல் எங்களுக்கு இறங்குகிறவர். சீயானோல் தன் கர்ப்பத்தின் பிள்ளை கரங்கவள் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்களை நினைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் ஐயா. இம்மட்டும் எங்களை மீட்டுக் கொண்ட தேவன், எங்கள் மேல் நினைவாயிருந்து நோக்கமாயிருந்து சிறுமையில் அடைக்கலமான தேவன், கை தூக்கெடுத்த தேவன் ஐயா. அனைத்து அரவணைத்து தாங்கி பலப்படுத்தி ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்து ஒன்று எல்லாவற்றையும் உண்டாக்கி எத்தனை அற்புதமாய் எங்களை ஆசீர்வதித்து வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அந்த நல்ல தேசத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரிகளிட வார்த்தைப்படி நீர் கொடுத்த எல்லா நன்மைகளை நாங்கள் நினைத்து ஒவ்வொன்றாக உமக்கு நன்றி செலுத்துவதாக. அப்படிப்பட்ட ஒரு நாட்களை கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி ஐயா. நீர் எங்களுக்கு கொடுத்த மீட்பு எத்தனை அருமையானது. உலகத்தின் செல்வங்கள் எல்லாவற்றையும் கொடுத்தாலும் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. அது கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நான் அதன் மீட்பை நாங்கள் காத்துக்கொள்ள பயத்தோடு நடுக்கத்தோடு எங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சிந்தியோடு நாங்கள் வாழ உதவி செய்யும். அதன் மூலமாய் நாங்கள் உண்மை மறக்கவில்லை ஆண்டவரை, நாங்கள் மேல் நினைவாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த உதவி செய்யும். உண்மை எப்பொழுது துதிக்கிற நிமித்தம், நாங்கள் தாழ்மையாக இருக்கிற நிமித்தம், நாங்களுடைய வார்த்தைப்படி நடக்கிற நிமித்தம் நாங்கள் உமக்குள் இருக்கிறோம் ஆண்டவரே என்பதை நாங்கள் வெளிப்படுத்த உதவி செய்யினாதா, உதவி செய்யும். எதுவும் ஆண்டவரே உம்மை விட்டு எங்களை பிரிக்காதபடிக்கு எந்த பேச்சோ செயல்பாடுகளோ ஆண்டவரே சிந்தனைகளோ உம்மை விட்டு பிரிக்காதபடி எங்களை பார்த்துக் கொள்ளுங்க. உடைய இதயத்தோடு மொழிபலத்தோடு நாங்கள் அன்பு கூற வேண்டும் ஐயா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உமக்கே முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவர், உமக்கு தான் ஆண்டவர். எங்கள் சிறுமைகளே எங்களுக்கு அடைக்கலமானவர், தூள் எண்ணெய்களை தூக்கெடுத்து ஆட்கொண்டு பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி ஆசீர்வாதத்தை இம்மட்டு நடத்துகிறவர், ஜீவனோடு வைத்திருக்கிறவர் நீர்தான் ஐயா. எழுந்து சொல்கிறது போல உண்மை விட்டு நாங்கள் யாரிடத்தில் போவோம்? பரலோகத்தில் உண்மை இல்லாமல் தேவன் இல்லை, உலகத்தில் உண்மை இல்லாமல் வேறு விருப்பம் இல்லை நாதா. எங்கள் விருப்பம் வாஞ்சி எல்லாமே நீராக மாறட்ட ஆண்டவரே. உடைய போய் சேவிக்க உதவி செய்யனாதா. உண்மை விட்டு பிரிக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க ஐயா, அப்புறப்படுத்துங்க. உண்மை மட்டும் சேவித்து நாங்கள் உண்மை பணிந்து கொள்ள வேண்டும். முடிகிறதோடு போய் சேவிக்க வேண்டும் ஐயா. முடிகிறதோடு என்னை தேடினால் என்னை தேடுகளை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொன்னீர்கள். நாங்கள் உண்மை கண்டுகொள்ள வேண்டும் ஐயா, கண்டுகொள்ள வேண்டும் ஐயா. உண்மை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இன்னும் நாங்கள் உண்மை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கென்று அருமையான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஐயா, நன்றி. உண்மை அறிகிற அறிவினாலே அந்த வாக்குத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்.
இதுதான் தேவனுடைய வழி, இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வழி என்பதை அறிந்து கொள்ள ஆண்டவரே ஊக்கமான ஆவியோடு பின்னானவர்களை மறந்து முன்னானவர்கள் நாடி இலக்கை நோக்கி நாங்கள் தொடர உதவி செய்தாலும் நாளுக்கு நாள் தேவ கிருபையிலே அறிகிற அறிவிலே தெய்வீக சுபாவத்திலே ஆண்டவரே ஊழியத்திலே வரங்களே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்கிற ஆண்டவரே ஒரு நிறைவு சார்பான வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. ஊக்கமான ஆவியோடு நாங்கள் உண்மை சேவித்து அதன் மூலமாய் நாங்கள் எப்போதும் மேல் நினைவா இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த உதவி செய்யப்பா. நீர் எங்கள் மேல் நினைவா இருக்கிறீர் ஆண்டவரே, நினைவா இருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து என்றைக்கு நீர் மறவாதிருக்கிற கர்த்தர், நாங்களும் உண்மை மறவாதிருக்கவும் உம்மோடு கூட இருக்கவும் எங்களுக்கு நீர் உதவி செய்யுங்க. எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற மேலான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. மறுபடியும் எங்களை ஆஸ்வதிக்க போகிறீர், எங்கள் கரங்களை பலப்படுத்த போகிறீர். அந்த நம்பிக்கையினால் எங்கள் மேன்மை பாராட்ட ஊக்கமான ஆவியோடு நடந்து கொள்ள எங்கள் சோர்வுகளது நாங்கள் விடுபட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய. இந்த நெருக்கடிகள் ஆண்டவரே ஸ்தோத்திர அழுத்தங்கள் மன சோர்வுகள் எல்லாம் விலகி போகட்டும் எங்களை விட்டு. இந்த வார்த்தைகளை கொண்டு பிள்ளைகள் இருதயங்களை தேற்றி பலப்படுத்தி ஊக்கப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது புத்தி கெட்டாத வல்லமை அவர்கள் மேல் இறங்கட்டும். புத்தி கெட்டாத தெய்வ சமாதானம் அவர்கள் மேல் நிரப்பட்டும். அவளை சூழ்ந்திருக்கிற இருள், அவிசுவாசம், எல்லா கலக்கம், பயம் இயேசுவின் நாமத்தினால விலகி போகட்டும். நாதான் விலகி போக பலப்படுத்துங்க. இந்த வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளை பலப்படுத்த, இந்த வார்த்தைகளை கொண்டு உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க. மறுபடியும் கர்த்தரை ஆசீர்வதிப்பா. அந்த நிச்சயத்தை ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ளாக நீ தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறப்பா. தாழ்மையை கிருபை அளிக்கிறதான தேவனையா, தாழ்மையுள்ள பிள்ளைகளை உயர்த்துவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. உடைய கிருபையை காக்கும் போது கிருபை எங்களை தொடரும் என்று நாங்கள் வேதத்தில் பார்த்த ஐயா. தொடர்ந்து உடைய கிருபைகளை எங்களை தொடரட்டும். உடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்ளும். அதிசீக்கிரத்தில் நீங்க லேசான உத்தரம் என்று சொன்னீர் ராஜா. சீக்கிரத்திலே மாற்றங்களை விசாலத்தில் கொண்டு வரும். தொடர்ந்து உடைய ஆளுகைக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. எங்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் என்றும் என்றுமுள்ள சதா காலங்களிலும் நம்மோடு கூட இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள், தேவனோடு கூட இருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். God bless.